அல்லாஹுடைய அருளை கொண்டு உங்களுடைய உள்ளத்திற்கு நற்செய்தி செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான்? சுத்தமாக இல்லாமல் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இதில் சுத்தம், ஆடையில் சுத்தமா, என்னுடைய கோலத்தில் சுத்தமா, வெள்ளை வெள்ளை என்ற ஆடை இருந்தால் அது சுத்தமா? இல்லை முஃமின்களே, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளத்திலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பற்றால் எல்லாம் சீர்படும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும், அதுதான் இதயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அந்த உள்ளம் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ். என்ன அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறார், وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ وَلَا تُخْزِنِي يَوْمَ يُبْعَثُونَ يَوْمَ لَا يَنفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ. ரப்பே, என்னை படைத்தவனே, பரிபாலிப்பவனே, இந்த கலீலாகிய என்னை நாளை மறுமையில் அந்த மக்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். இன்றைக்காவது கேட்டிருப்போமா, என்னை எல்லாம் கேவலப்படுத்துவானா? 5 நேரம் தொழுகிறேன், மார்க்கப் பண்ணி பண்ணுறேன், மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறேன், மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன், எப்போ பார்த்தாலும் மார்க்கம் குர்ஆன் என்று வாழ்கிறேன், என்னை அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? நபி இப்ராஹிம் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். எந்த நாளில் குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காமல் சுத்தமான உள்ளம் மட்டும் பலனளிக்குமோ அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். சொர்க்கம் நுழைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு கடுகளவு பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தோடு சொர்க்கம் நுழைய முடியாது. மழையளவல்ல, கடுகளவு. அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் சொர்க்கம் நமக்கு கிடையாது. நல்லவர்கள் பாவம் செய்வார்கள், ஈமான் கொண்டவர்கள் தடுமாறுவார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. முத்தகீன்கள் தடுமாறுவார்கள், ஆம் தடுமாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சொல்லி வரும் பொழுது சொல்லுகிறான், وَالَّذِينَ إِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنفُسَهُمْ. அவர்கள் யார்? சொர்க்கவாதிகள். தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்கள். அவு ظَلَمُوا أَنفُسَهُمْ, அல்லது மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்கள். சொர்க்கவாதிகள் மானக்கேடான விஷயங்களை செய்வார்களா? தங்களுக்கு தாங்களே அநீதமிழைப்பார்களா? அவன் இழைப்பான். இழைத்தால் என்ன செய்வான்? ذكروا الله. அல்லாஹ்வை அறியாமல் செய்து விட்டேன் யா அல்லாஹ், மறதியில் செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மீறி செய்து விட்டேன் யா அல்லாஹ், மன்னித்து. وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. என்னிடத்திலே வந்தாயே, என்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிப்பார்? அல்லாஹ் கேட்கிறார். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வார். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்படாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. அழைப்பான் அவனை அல்லாஹ். நன்மை செய்தான், நன்மைகளை செய்தான், அல்லாஹ்விற்காக செய்தான். அவருடைய உள்ளம் சுத்தமாக இருந்ததால் பாவம் இருந்தது, அதை கரைக்க வேண்டும். அழைப்பான் அல்லாஹ். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். அறிந்த ஹதீஸ் தான். அல்லாஹ் கேட்பான், இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான், அறிந்திருந்தேன் யா அல்லாஹ், அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாவம் தெரியுமா? அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான்.
அவன் எண்ணி விடுவான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நரகம்தான், எனக்கு அழிந்து விட்டேன் என்று நல்லவன் எண்ணுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே கவலைப்படாதே, கவலைப்படாதே அடியானே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த ஒரு ஹதீஸை புரிந்தால் போதும் அல்லாஹ்வுடைய முழுமையான அன்பை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ செய்த பாவங்களை உலகத்தில் நான் மறைத்தேன். உன்னை மக்கள் நல்லவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உன் தோற்றத்தையும் உன்னுடைய பேச்சையும் பார்த்து மக்கள் உன்னை உயர்ந்தவனாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நீ செய்த பாவத்தை வெளிப்படுத்தி இருந்தால் உன்னை மக்கள் குப்பையில் போட்டிருப்பார்கள். ஆக்கியிருந்தான் பலரை, அல்ல ஆக்கியிருக்கிறான் அப்படி பலரை. ஆனால் நீ செய்த பாவத்தை நான் மறைத்தேன், இன்று யாருக்கும் தெரியாமல் மன்னிக்கிறேன் செல். நல்லவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் எல்லா பாவங்களையும் மன்னித்துதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். ரமதானுடைய இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல். ஆனால் ஒன்று, அல்லாஹ்விற்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்று பலர் முதல் விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள், இரண்டாவது விஷயத்தை கோட்டை விட்டு விடுவார்கள். அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு அடியானை பற்றி புறம் பேசினாயா, ஒரு அடியானை பற்றி கோல் சொன்னாயா, ஒரு அடியானை பற்றி அவதூறு அளித்தாயா, ஒரு அடியானுடைய உள்ளம் காயம்படும்படியாக நடந்து கொண்டாயா, அவனுடைய சொத்துக்களை சூறையாடினாயா, இந்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு உரிமை இல்லை. எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உரிமையை அவன் அடியானுக்கு கொடுத்து விட்டான். நீ மன்னி, நான் மன்னிக்கிறேன். நீ இந்த மன்னிப்பை கொடு, நான் இவனை மன்னிக்கிறேன். நீ மன்னிக்காமல் இந்த அடியானை நான் மன்னிக்க மாட்டேன். இங்கு இருக்கக்கூடிய நாவுகளில் யாராவது இந்த பாவங்களிலிருந்து விலகிய நாவுகளா? எத்துணை பேருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம். ரமதானிலே யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று முழுமையான தௌபாவை அல்லாஹ்விடத்திலே பெற்றுவிட்டு அடியார்களிடத்திலே பெறவில்லை என்றால் எங்கே செல்வீர்கள் நாளை மறுமையில்? நீங்கள் செய்த ரமதானுடைய கூலிகளையும் ஹஜ்ஜுடைய கூலிகளையும் தொழுகையுடைய கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்து, நீங்கள் செய்த பாவங்களுக்காக அவர்களுக்கு பகிர்ந்தளித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகள் இல்லாத பொழுது எங்கே அனுப்புவான்? இதற்கும் தௌபா செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் அணுகுங்கள். நீங்கள் யாருடைய உள்ளங்களை, யாருடைய சொத்துக்களை, யாருடைய உரிமைகளை பறித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அணுகிய அல்லாஹ், அல்லாஹ்விற்காக உன்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என்று மன்னித்து விடு என்று கேளுங்கள். அவன் மன்னிப்பான். மன்னிக்காமல் உறுதி கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். யா அல்லாஹ், இவன் மன்னிக்க மாட்டேன் என்கிறான், என்னை, இவனுடைய உள்ளத்தை மாற்றி என்னை மன்னிக்கவே யா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன். அல்லாஹ் அவனை மன்னிக்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய உள்ளத்தை புரட்டுவதற்கு அல்லாஹ்விற்கு நேரங்கள் தேவையில்லை, நிமிடங்கள் தேவையில்லை. குன் ஃபயகுன். இந்த முழுமையான தௌபாவை செய்து இந்த ரமதானுடைய இறுதி 10 அணுகுங்கள். சுத்தமான நாட்கள் இது. சுத்தமானவர்களுக்காக மட்டும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நாட்கள் இது. யாருக்கு அல்லாஹ்வுடைய முழுமையான அருள் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த இறுதி 10 அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்ய முடியும். யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லையோ இவர்கள் மற்ற நாட்களை பாழாக்குவதை போன்றுதான் இந்த நாட்களையும் பாழாக்குவார்கள்.